தமிழக அரசியல்ல மர்மங்களுக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவங்களே ஆட்டங்காண வச்சிருக்கிறது இந்த கொடநாடு எஸ்டேட்ல நடந்த ஒரு கொலை. அந்த ஒரு கொலை எதுக்காக நடந்துச்சு, யாரு செஞ்சாங்க, உண்மையிலேயே அந்த ஒரு எஸ்டேட்ல இருந்த பூட்டின ரூம்ல இருந்து என்ன எடுத்துட்டு போனாங்க, இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம முக்கியமான குற்றவாளின்னு போலீஸ் சந்தேகிக்கப்படுற கனகராஜ் அவர்கள், அவர் இறந்து போயிட்டார் ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல. அவர் கூட சம்பந்தப்பட்ட சயான் அப்படின்ற ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி கோயம்புத்தூர்ல பாப்பநாயக்கன் பாளையத்தில் இருக்கிற ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை எடுத்துட்டு வராரு. அவரை கொலை பண்றதுக்கும் ஒருத்தங்க உள்ள வந்திருக்காங்க. ஆனா அவர் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருத்தரா மாறு வேஷத்துல வந்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு கதை சொன்னாங்க. இந்த நேரத்துல போலீஸ் என்ன சொன்னாங்கன்னா, உள்ள இருந்து எடுத்துட்டு போனது ஜெயலலிதா படம் போட்ட உயர் ரக கடிகாரங்கள் அப்படின்னாங்க. ஆனா அவங்க காமிச்சது தொண்டர்கள் கட்டுற 5 பைசா கடிகாரம் மாதிரி. இதுக்கப்புறமா கொடநாட்டுல இருந்து ஒரு 200 கோடி பணத்தை கொள்ளையடிக்க வந்தாங்கன்னு சொல்லி ஒரு புது கதை சொன்னாங்க. இந்த நிலையில என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, OPS நத்தம் விஸ்வநாதன் இவங்க கிட்ட இருந்து சசிகலா கோஷ்டி பறிச்ச சொத்து டாக்குமெண்ட்ஸ் அது கொடநாடு பங்களால வைக்கப்பட்டிருக்கு. அந்த டாக்குமெண்ட்ஸை எடப்பாடி கோஷ்டியை சேர்ந்த சில பேர் அபகரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க அப்படின்றது சசிகலா தரப்போட சந்தேகமா இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பத்தி மூத்த அமைச்சர் ஒருத்தர்கிட்ட சசிகலா தரப்புல இருந்து விசாரணை நடந்திருக்கு. ஆனா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, போமா போமா அப்படின்னு சொல்லி தெனாவட்டா பதில் வந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு சசிகலா கோஷ்டி சூரகான்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுதுங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் தீபக் அவர்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜெயலலிதா அவர்களோட அண்ணன் மகள் தீபா, அண்ணன் மகன் தீபக். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்க அத்தையோட சொத்து அத்தனையுமே எங்க பேர்ல தான் எழுதி வச்சிருக்காங்க. சென்னை போயஸ் கார்டன் பங்களா, சென்னை பார்சன் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற 2 கட்டடம், சென்னை செயின்ட் மேரிஸ் ரோட்ல இருக்கிற ஜெயலலிதாவோட வீடு, கொடநாடு எஸ்டேட், ஹைதராபாத்ல இருக்கிற திராட்சை தோட்டம், இந்த மாதிரி ஒரு 8 சொத்துக்கள் என் பேர்லயும் தீபா பேர்லயும் தான் எழுதியிருக்காங்க. அந்த உயில் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவ்வளவு நாள் கழிச்சு திடுதிப்புன்னு இவர் எதுக்காக உயிலை பத்தி பேசுறாரு அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்திருக்கு. இன்னொரு பக்கம் கொடநாடு காவலாளி கொலை யாரு, எப்படி நடந்துச்சு, விஜயபாஸ்கரோட நண்பர் ஒருத்தர் இறந்து போயிருக்காரு, அவர் எப்படி இறந்தாரு, இந்த மாதிரியான கேள்விகளுக்கும் பதில் இல்லாம முடிச்சிட்டு இருக்கோம் சார். பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்.